சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். கும்பராசிக்கு உண்டான அந்த அதிசார பயிற்சி, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்திலே குரு மறைந்திருந்த காலம். உங்களுடைய தனஸ்தானாவது 2ல் மறைஞ்சா அவ்வளோ பெரிய சோவிதம் கிடையாது. அது போக ஒரு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் குரு மறைஞ்சிட்டாரு, இந்த பக்கம் 7.5 சனி. இதனால ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கு பொருளாதாரத்திலே பெரிய உயர்வு நிலைகள் இல்லை. அல்லது 5 ரூபாய் வருது அப்படின்னா 10 ரூபாய்க்கான செலவு உங்களுக்கு தயார் நிலையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இப்போ அந்த குரு கொஞ்சம் மாறுறது ஒரு பெரிய யோகத்தை கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துது. கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். 6ஆம் பாவங்கிறது அந்த இடத்துல அவ்வளவு சோபிதத்தை தராத குரு பகவான், ஆனால் 7ஆம் இடத்திலே அற்புதமான பல நல்ல விஷயங்களை கும்பராசிக்காரங்களுக்கு தரார். அது என்னங்க தரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல திருமணத்தை ஏற்படுத்துவார். மனசுக்கு பிடிச்ச திருமணம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு நல்ல மனசுக்கு பிடிச்சாப்புல எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும்னு வெயிட் பண்ணவங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி இந்த ஊரில் இந்த நாட்டில் தான் கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு தான் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சில பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரியே அதே ஊர், அதே நகரம், அதே இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஜாதக வரன் அது நல்ல இடமாக முடிஞ்சு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சமயத்துல இருக்கு. நான் சொன்ன பாருங்க, இந்த குரு பகவானோட அதிசார காலம் இருக்கு இல்லைங்களா, இதுல உங்களுக்கு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சிகள் இருக்கு. அதே மாதிரி நாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும் சுவாமின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அன்பு அதாவது பர்த்தாவிற்கேற்ற பதிவிரதை ஆகினில் எர்த்தாகினும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாகில் யாரேனும் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்றாங்க அவ்வை பிராட்டி. அது மாதிரி ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு திருமண வாழ்க்கை அல்லது திருமண இதுல நல்ல ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிடையே நல்ல சந்தோஷம் ஏற்படும். அதற்கு இந்த காலம் ஒரு அருமையான காலம். குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய பார்க்கிறார். புதிய உத்வேகத்துடன் செயல்களை செய்வீங்க. 3ஆம் இடத்தை பார்க்கிறார். புதிய மாற்றம், உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்துல நல்ல உயர்வு நிலையை அடைவீங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்பட போகுது. புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தொழிலை துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரார். ஏன்னா 11ஆம் இடம் வலிமையானாதான் புதிய தொழில் துவங்க முடியும் உங்களால. இப்ப இந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டாகிறது. இதுல எப்ப கவனமா இருக்கணும், இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சுக்கணும் கும்பராசிக்காரங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாத சனியை தருகிறார் இல்லைங்களா. அந்த பாத சனியை இதுவரை குரு பகவான் பார்வை அவருக்கு கிடைத்தது. அதனால கொஞ்சம் கடுமையான கெடுபலனை தராமல் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருப்பார். ஆனால் இப்போ 7.5 சனி குரு பகவானுடைய பார்வைக்குள் வராமல் தட்டி போகிறது. அதனால அதிகப்படியான உடல் உபாதைகள், குடும்பத்திலே சில வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக சனிக்கிழமையில சனி பகவான் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முக்கியமாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அங்கஹீனம் கொண்டவங்க, உடல் உபாதைகள் கொண்டவங்க, உடல் ஊனமுற்றவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகார ஒத்திருக்கு, அதாவது சாப்பாட்டிற்கு உதவி செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க.
ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்தச்சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்ப தற்காலிகமாக என்ன செய்வார்னா, 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னி ராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியில இருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா, நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர, ஆட்சி, ஸ்வபாவ அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனால அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது, உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமக.